ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபல் ட்ரைப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில தமிழ்நாடு மக்கள் இருந்தும் அவங்க ஏன் வந்து தமிழ்நாடு கூட இல்லாம தனியா யூனியன் டெரிட்டரியா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரிங்கிறது நம்ம சும்மா வீக்கெண்டுக்கு ட்ரிப் போற ஒரு டவுனோ இல்ல பீச் ரெசார்ட் இருக்க ஒரு ஊரோ அது கிடையாது. பாண்டிச்சேரிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. அதுல வந்து பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம காரைக்கால், யானம், மாகி இது நாலும் சேர்ந்து ஒரு புதுச்சேரிங்கிற யூனியன் டெரிட்டரி கீழே வருது. இந்தியாவுக்கு வந்துட்டு 1947 வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் அந்த டைம் வந்து சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் பிரெஞ்சு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால 1954 பிரெஞ்சு வந்துட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் இந்தியாவுக்கு சரண்டர் பண்ணாங்க. இப்ப இதுல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 டிஸ்ட்ரிக்டும் வேற வேற ஸ்டேட்ல இருக்கனால எந்த ஸ்டேட்ல ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4ஐயும் சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது பேர் தான் வந்துட்டு புதுச்சேரி. அந்த புதுச்சேரி கீழே அந்த 4 டிஸ்ட்ரிக்டும் வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரிக்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஆனா டெல்லியிலயோ பாண்டிச்சேரியிலயும் மட்டும் சீஃப் மினிஸ்டர் கூட சேர்ந்து ஒரு சென்ட்ரல் கவர்னர் வந்து அவங்க வந்து ரூல் பண்றாங்க. எப்பவுமே வந்துட்டு யூனியன் டெரிட்டரிக்கு வந்துட்டு கவர்னர் தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டு ரூல் பண்ணுவாங்க. புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும் மட்டும் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் கூட சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரூல் பண்றாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளூபல் ட்ரைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.